ரயில்வே ஊழியர்களுக்கு ஜாக்பாட் ஆரம்பச் சம்பளமே 52,600 ரூபாய். 8வது ஊதியக் குழுவில் அதிரடி மாற்றங்கள். மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதியக் குழுவில் ரயில்வே ஊழியர்களின் குறைந்தபட்ச அடிப்படைச் சம்பளத்தை 52,600 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என IRTSA சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. பதவிக்கேற்ப 5 வகையான ஊதிய காரணிகளை ஃபிட்மெண்ட் ஃபேக்டர்ஸ் அறிமுகப்படுத்தவும் ஆண்டு ஊதிய உயர்வை 5% அதிகரிக்கவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை OPS அமல்படுத்துதல், 50 லட்சம் ரூபாய் காப்பீடு மற்றும் வீட்டு வாடகைப்படியை உயர்த்துதல் போன்ற முக்கிய கோரிக்கைகளும் இதில் இடம்பெற்றுள்ளன. இது ஊழியர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் ஒரு முக்கிய நகர்வாகும். மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளத்தை நிர்ணயிக்கும் 8வது ஊதியக் குழுவின் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இதில் ரயில்வே தொழில்நுட்ப ஊழியர்கள் சங்கம் IRTSA முன்வைத்துள்ள புதிய பரிந்துரைகள் ஊழியர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கோரிக்கைகள் ஏற்கப்பட்டால் ரயில்வே ஊழியர்களின் வாழ்க்கை தரம் மற்றும் வருமானத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். குறைந்தபட்ச சம்பளம் மற்றும் புதிய கணக்கீடு. தற்போது ரயில்வேயில் ஆரம்பகட்ட சம்பளம் குறைவாக இருக்கும் நிலையில் அதனை 52,600 ரூபாய் ஆக உயர்த்த வேண்டும் என சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. வழக்கமாக அனைவருக்கும் ஒரே மாதிரியான ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் என்ற கணக்கீட்டு முறை இருக்கும். ஆனால் இந்த முறை பணியின் பொறுப்பு மற்றும் அனுபவத்தை பொறுத்து 2.92 முதல் 4.38 வரை 5 வெவ்வேறு நிலைகளில் சம்பளத்தை உயர்த்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. பதவிக்கேற்ற பல மடங்கு சம்பள உயர்வு. தொழில்நுட்ப பிரிவில் பணியாற்றும் இன்ஜினியர்களுக்கும் மேலாளர்களுக்கும் சிறப்பான ஊதிய உயர்வு கேட்கப்பட்டுள்ளது. உதாரணமாக, ஒரு ஜூனியர் இன்ஜினியரின் சம்பளம் ரூபாய் 1.57 லட்சம் வரையிலும், சீனியர் மேலாளர் மட்டத்தில் இருப்பவர்களுக்கு ரூபாய் 2.50 லட்சத்திற்கு மேலாகவும் சம்பளம் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என முன்மொழியப்பட்டுள்ளது. மேலும் ஆண்டுதோறும் வழங்கப்படும் ஊதிய உயர்வை 3%-இலிருந்து 5% உயர்த்தவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வாடகைப்படியும் HRA இதர சலுகைகளும். வீட்டு வாடகைப்படியை பொறுத்தவரை நகரங்களை 4 வகைகளாக பிரித்து அடிப்படை சம்பளத்தில் 10% முதல் 40% வரை வழங்க கோரப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி இரவு நேர பணி செய்பவர்களுக்கான கூடுதல் படி, குழந்தைகளின் கல்விக்காக மாதம் ரூபாய் 10,000 உதவித்தொகை மற்றும் பயணப்படிகளை 3 மடங்கு உயர்த்துவது போன்ற சலுகைகளும் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. ஓய்வூதியம் மற்றும் காப்பீடு வசதிகள். 2004க்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை OPS அமல்படுத்த வேண்டும் என்பது மிக முக்கியமான கோரிக்கையாக உள்ளது. ஓய்வு பெறும்போது கிடைக்கும் பணிக்கொடை கிரேச்சுவிட்டி தொகையை 50 லட்சம் ரூபாயாக உயர்த்தவும், ஊழியர்களுக்கான குழு காப்பீட்டுத் தொகையை கணிசமாக அதிகரிக்கவும் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. அடுத்தது என்ன? இந்த கோரிக்கைகள் அனைத்தையும் ரயில்வே ஊழியர் சங்கம் 8வது ஊதியக் குழுவிடம் சமர்ப்பித்துள்ளது. இந்த பரிந்துரைகளை அரசு ஆய்வு செய்து இறுதி முடிவெடுக்கும். இவை அமலுக்கு வரும் பட்சத்தில் ரயில்வே ஊழியர்களின் நீண்டகால பொருளாதார கனவுகள் நனவாகும் என்பதில் ஐயமில்லை.